முறையும் நான் கோயம்பேடு வரும்போது காய்கறி கீரைலாம் ஷார்ட்ஸ்ல வந்து காட்டியிருக்கேன். ஆனால் ஹோல்சேல் கடையில் நம்ம அனுப்புகிற காராமணி எப்படி பில் போடுறாங்க, கமிஷன் எவ்வளோ, மூட்டைக்கு வாடகை எவ்வளோ, கூலி எவ்வளோ அப்படின்றத இந்த ஷார்ட்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஹோல்சேல் கடை கோயம்பேடு மார்க்கெட்டில் நிறைய பிளாக்ஸ் வந்து இருக்கு. ஏ பிளாக், பி பிளாக், சி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா பிளாக்லையுமே நிறைய ஹோல்சேல் கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதில் நீங்கள் எந்த கடை உங்களுக்கு நியாயமாக வித்து தருவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பலாம். நான் சி பிளாக்ல இருக்க கே சரவணா அண்ணன் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அனுப்புறேன். ஒரு விவசாயி ஹோல்சேல் கடைக்கு தான் விளைவிச்ச காய்கறியை அனுப்பும் போது அந்த காய்கறி வித்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கமிஷன், வண்டி வாடகை, கூலி எல்லாத்தையும் கழிச்சு நம்மளுக்கு பில் வந்து தருவாங்க. என்னோட ஒரு பில்லை வந்து காட்டுறேன், அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்மளது 3 மூட்டை வந்து போயிருக்கு. 30 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து போட்டிருக்காங்க. வண்டி வாடகை வந்து 750, அவங்களோட கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 924. அதாவது 100% வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் கடையில வந்து கமிஷன். இதெல்லாம் கழிச்சு நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா பில் அமௌண்ட் வந்து கிடைச்சிரும். இந்த காராமணி தோட்டத்துக்கு நம்ம டோட்டலா 70,000 வந்து செலவு பண்ணிருக்கோம். இல்ல ஆள் கூலி தான் அதிகம். நம்மளுக்கு டோட்டலா பில் அமௌண்ட் மொத்தமா இது வரையும் 1,10,000 ரூபாய் வந்திருக்கு. இல்ல 40,000 ப்ராஃபிட், கீரி எல்லாம் சேர்த்து 53,000 ப்ராஃபிட் இந்த 3 மாசத்துல நண்பா.